காலையில் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலான்னு மாடியில் வாக்கிங் போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போதே இன்றைக்கி என்ன பண்ணலாம், என்ன சமைக்கலாம், இதுதான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. சரி தோசை ஊற்றி மிளகா சட்னி அரைச்சிடலான்னு யோசிச்சிட்டேன். இந்த மிளகா சட்னி நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்கணும், ஏன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறனால. வெங்காயம் ஒரு கைப்பிடி, பூண்டு, தக்காளி, வரமிளகாய், லைட்டாக புளி, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னியை அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்குமே நம்ம வேக விடணும். அர்ஜுனுக்கு இதை கொடுக்க முடியாது, அவனுக்காக கொஞ்சோண்டு மல்லி சட்னி அரைச்சிட்டோம். வெளியே ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூட ஏதாவது கொடுத்துடலாம் போல். ஆனால் இந்த ப்ளே ஸ்கூல் பசங்களுக்கு என்ன கொடுக்கறதுனே தெரில. இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை, அதனால் சிப்ஸ் தான் அவனுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். கருப்பு திராட்சை ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்தது. இன்றைக்கி அது திராட்சையே அப்படியே சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லா நாளும் ஜூஸாக போட மாட்டோம், இன்றைக்காவது ஒரு நாள் சோம்பேறியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கிறது. இன்றைக்கி மதியத்துக்கு வெண்டைக்காவும் வாழைத்தண்டு தான் வச்சுருக்கோம். இனிமேல் தான் யோசிக்கணும் இல்லை என்ன ரெசிபி செய்யணுன்னு. அவ்வளோதான், ஒரு நார்மல் தோசை, ஒரு பொடி தோசை, அரைச்ச சட்னியை வச்சே கார பொடி தோசை ஒன்று செஞ்சாச்சு. என்னால் இன்றைக்கி அர்ஜுனை கொண்டு போய் விட முடியல, அவன் அவங்க அப்பாவோடவே கிளம்பிட்டான். அவ்வளோதான், நாளைக்கு விடிய நாளைக்கு பார்க்கலாம்.